ஆக்டர் சந்தானமோட கவுண்டர்ஸ் உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ண போகுது. புரியல. ஈச் டே ஈச் சாப்டர் இது எபிசோட் 11. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஒரு புக்கு ஃபுல்லா அவர் ஒரு கவுண்டர்ஸ் எழுதி வச்சிருந்திருப்பாரு. படத்துக்கு தேவைப்படுற போது ஒரு கவுண்டர் எடுத்து யூஸ் பண்ணிப்பாரு. அதுல ஒரு 4 கவுண்டர் ஒர்க் ஆகும், 4 கவுண்டர் ஆடியன்ஸ் பத்தில பெருசா ரீச் இருக்காது. ஆனா அந்த ஒர்க்கான 4 கவுண்டர் அவர் ஒரு மிகப்பெரிய நேமா வாங்கி கொடுத்துருக்கோம். இருந்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா வாங்கிட்டு சினிமால இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துவோமே, ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 படம் எடுத்திருக்காரு. அந்த 50 படத்துல 40 படம் ஃபிளாப் ஆகும். வெறும் 10 படம் மட்டும் தான் ஹிட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அவரால் 51வது படத்தை எடுக்க முடியுது. அவர் பினான்சியலி ரொம்ப ஸ்டேபிளாகவும் ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது எப்படி நடக்குது அப்படின்னா, அவர் என்னதான் 40 படம் ஃபிளாப் கொடுத்திருந்தாலும் அவருக்கு ஹிட்டான அந்த 10 படத்துல ஒரு 5 படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கும். அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்டோட 10 to 15x அதிகமா ரிட்டர்ன் எடுத்திருப்பாரு. மிச்சம் இருக்கிற 5 படம் ஒரு அளவுக்கு டீசென்டான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும் போது இந்த 10 படத்துல அவர் சம்பாதிச்ச மொத்த ப்ராஃபிட்டும் அதுக்கு முன்னாடி அவர் லாஸ் பண்ண 40 படத்தோட லாஸ் வேல்யூவை சர்பாஸ் பண்ணியிருந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே நிறைய ஐடியாஸ் தோணும். நமக்கு தோன்ற எல்லா ஐடியாஸும் கண்டிப்பா ஹிட் ஆகணும், நம்ம தோன்ற எல்லா ஐடியாஸும் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 ஐடியா ஒர்க் ஆகும், 4 விஷயம் ஒர்க் ஆகாது. சேம் ஒர்க்ஸ் வித் ஃபினான்ஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ற எல்லா ஃபோரம்ஸும் ப்ராஃபிட்டபிளா மாறணும்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அதோட ரிட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, நாளைக்கு அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம கையில இல்லாத போது